Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.3ல 10 sum பார்க்க போறோம். The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. அதாவது டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு 11 hours ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ராவலிங் டைம் கொடுத்துருக்காங்க. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. அதாவது ஒரு சண்டேல இது வந்து மிட் நைட். நம்ம ரயில்வேலையோ இல்லை ஏர்போர்ட்லேயோ நம்ம போகும்போது நம்மளுக்கு எப்போவுமே இந்த டைமில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மிட் நைட். இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? அப்போது நம்ம சண்டே இந்த டைமில் நம்ம கிளம்புறோம் சென்னையில். இப்போ லண்டனுக்கு வந்து நம்ம 11 hours கழிச்சு நம்ம எந்த டைமில் நம்ம போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்தியன் டைமில் வந்து 4.5 hours வந்து அது லெஸ் தென்னாக இருக்கும், அங்கே கம்மியாக இருக்கும். இங்கே 10 o'clock அங்கே 6 o'clock தான் இருக்கும் லண்டனில். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் டைம் சொல்யூஷனில் ஸ்டார்டிங் டைம் எழுதுனா அதாவது சண்டே மிட் நைட் ஈக்குவல் டு 23.30 hours. அடுத்து ட்ராவலிங் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11 hours கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டைமுக்கு நம்ம கிளம்புறோம். நம்ம கிளம்புனதுக்கப்புறம் 11 hours ஆகுது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ 34.30 hours வருது. இதுதான் நம்ம மொத்த ட்ராவலிங் பண்ணுற டைம். இதுதான், அதாவது நம்ம இந்த டைம் கிளம்புறோம், அது கூட நம்ம இதை ப்ளஸ் பண்ணுறோம். 34.30 ஹார்ஸ்னு வருது. இப்போ நம்ம இது வந்து வாட்சில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி இருக்காது. நம்மளுக்கு 12 வரைக்கும் தான் இருக்கும். நம்ம அது மட்டும்தான் நம்ம டைம் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை வந்து 24 ஹார்ஸ்க்கு நம்ம கான்கிரண்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 34.30 hours இஸ் கான்கிரண்ட் டு mod 24 ஹார்ஸ்க்கு நான் இதை மாற்றுறேன். அப்படிங்கும்போது இதால் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ 34.30 24ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 10:30 ஸோ 10:30 தான். இப்போ வாட்சில் நம்ம டைம் பார்க்கும்போது 10:30 தான் வரும். இப்போது 10:30ங்கன்னா நம்ம சண்டே வந்து இந்த டைமில் கிளம்புறோம். 23.30 ஹார்ஸில் வந்து நம்ம கிளம்புறோம். அதில் 11 hours நம்ம ஆட் பண்ணி தான் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம 24 ஹார்ஸில் மாற்றும் போது 10:30 கிடைக்குது. அப்போ நம்ம மண்டே போய் சேர்ந்துருப்போம். மண்டே ஈக்குவல் டு 10:30 hours. இதுதான் ரீச்சிங் டைம்னு சொல்லுவோம். ஸோ ரீச்சிங் டைம்னு எழுதிக்கலாம். ரீச்சிங் டைம் இஸ் 10:30 hours. நம்ம ரீச் ஆகிருப்போம். இது வந்து இந்தியன் டைமில். இப்போ நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்தியன் டைமும் லண்டன் டைமும் 4.5 hours வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கம்மியாக இருக்கும். இங்கே வந்து 10 o'clockனா அங்கே வந்து என்ன 6 o'clockன்னு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 10:30 ஹார்ஸ்லேருந்து 4.5னா 4.30. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். 6 AM. ஸோ லண்டன் டைமில் நம்ம 6 AMக்கு நம்ம இங்கே ரீச் ஆகிருப்போம். இதுதான் ஆன்சர். இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சண்டே மிட் நைட்டில் இந்த டைமுக்கு நம்ம கிளம்புறோம் சென்னையிலிருந்து. ட்ராவலிங் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா 11 hours. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த டைம் கிடைக்குது. இதை வந்து நம்ம 24 ஹார்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் மாடலோ யூஸ் பண்ணி. ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 10:30 கிடைக்குது. அதாவது இந்தியன் டைமில் 10:30 hours நம்ம ரீச் ஆகிக்கிற டைம். அப்போது லண்டனுக்கும் சென்னைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 4.5 hours வந்து லெஸ் தென்னாக இருக்கும் அங்கே. ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணோன்னா 6 o'clock வருது. அப்போது நம்ம மண்டே மார்னிங் 6 AM நம்ம அங்கே ரீச் ஆகிருப்போம்.
இதுதான் சொல்யூஷன்.